விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று அட்வெந்து காலத்தின் 2வது ஞாயிறு. இன்னும் 2 ஞாயிறுகள் முடிந்த பின்பு நாங்கள் கிறிஸ்மஸ் நிகழ்வை நினைவு கூறப் போகிறோம். கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை நினைவு கூறப் போகிறோம். இன்றைய நாளிலும் இயேசுவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வருகையின் காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அல்லது சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து இயேசுவின் பிறப்பை பற்றி ஆட்டு இடையர்களுக்கு அல்லது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் கூறிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இது தேவதூதர்களால் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக லூக்கா சுவிசேஷத்திலே நாங்கள் காண்கிறோம். இந்த செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாங்கள் இந்த செய்தி நடைபெற்ற சூழலுக்குள் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அந்த செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நாங்கள் நம்மை இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஆட்டு மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு இப்படி ஒரு செய்தி வரப்போகிறது என்று ஏற்கனவே அவர்களுக்கு தெரியாது. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு டிசம்பர் மாதம் வந்தால் என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும், என்ன பொருட்கள் வாங்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு முன்னரே தெரியும். அந்த ஆயத்தங்கள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, பெரியவர்களாக இருந்தால் என்ன, பிள்ளைகள் வீடுகளில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக செய்கின்ற காரியங்கள் பல இருக்கிறது. அதெல்லாம் எங்களுக்கு முன்னரே தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால், வழமை போல இரவு நேரங்களிலே மந்தைகளை வயல்வெளிகளிலே அல்லது புல் இருக்கின்ற இடங்களிலே மேய்த்துவிட்டு இரவிலே அந்த மந்தைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்தெடுத்து ஒரு பக்கத்திலே வைத்து அதை சுற்றி மேய்ப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒருவேளை நித்திரை செய்திருக்கலாம், அரை நித்திரையிலே இருந்திருக்கலாம். வேறு எந்த காட்டு விலங்குகளும் வந்து அந்த மந்தைகளை தாக்கிவிடக்கூடாது, பாதிப்புக்குள்ளாக ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் இருப்பது போல மிருகங்களை வளர்ப்பதற்கு அழகான பண்ணைகள் இருப்பது போல அப்போது கிடையாது. அது மிகவும் பல ஆயிரக்கணக்காக வருடங்களுக்கு முன்னே நடந்த சம்பவம். எங்கேயோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு மூலையிலே ஒருவேளை அந்த இடத்திலே குளிராக இருந்திருக்கலாம், வறுமையாக இருந்திருக்கலாம், அவர்களிடத்திலே விளக்குகள் இருந்திருக்காது, ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு 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 பந்தம் இருந்திருக்கலாம், ஒரு சிறிய வெளிச்சம் இருந்திருக்கலாம். ஆனால் மேய்ப்பர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழல். அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இது ஒரு விசேடமான நாளும் கிடையாது. அந்த விசேடமான நாளிலே ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கவும் இல்லை. அப்படியான ஒரு நேரத்திலே தான் அவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த செய்தியை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை அந்த இடத்திலே இருந்த 4 5 6 மேய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்டதும் என்ன செய்யலாம் என்று ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த செய்திக்கு நாங்கள் என்ன செய்யலாம். இதற்கு ஏதாவது உதாரணம் சொல்வதாக இருந்தால், சில வருடங்களுக்கு முன்பு நமக்கு தெரியும், நாம் எல்லாரும் கடந்து போன இந்த கோவிட் தொற்று இந்த நாட்டிலே இருந்தது. நம்மிலே பலர் இந்த கோவிட் தொற்றுக்கு ஆளாகி இருப்போம்.
ஆனால் ஆரம்ப காலத்திலே இந்த கோவிட் தொற்றுக்கு எந்த விதமான மருந்துகளோ அல்லது தடுப்பூசிகளோ எதுவும் இருக்கவில்லை. ஆனால் காலங்கள் போன போது, வாரங்கள் மாதங்கள் போன போது கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பூசிகள் வெளிவர ஆரம்பித்தது. இந்த தடுப்பூசிகள் வெளிவந்த போது அந்த தடுப்பூசிகளை எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கவில்லை. தடுப்பூசிகளை பற்றி செய்திகள் வருகிறது. தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. ஆகவே நம்மிலே பலருக்கு எந்த இடத்திலே தடுப்பூசி போடப்படுகிறது, இந்த இடத்திலே தடுப்பூசி இருக்கிறது, இப்படி பதிவு செய்யுங்கள் என்றெல்லாம் வேறு வேறு விதத்திலே செய்திகள் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலர் இந்த தடுப்பூசிகளை போட வேண்டும் என்று தீர்மானித்து தடுப்பூசிகளை எடுப்பதற்காக போனார்கள். இன்னும் சிலர் இந்த தடுப்பூசிகளினாலே பாதிப்பு வரும், ஆகவே அதை நான் எடுக்க மாட்டேன் என்று இருந்தவர்களும் இருந்தார்கள். இது இப்போதும் இருக்கிறார்கள், அப்போதும் இருந்தார்கள். ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் பாதிப்பையும் எதிர்நோக்கினார்கள். தடுப்பூசி போடாதவர்கள் விமானத்திலே போக முடியாது, தடுப்பூசி போடாதவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போக முடியாது என்றெல்லாம் சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் எல்லாருக்கும் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் கொடுக்கப்பட்டது. நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் என்பதை ஆய்வு செய்வது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு நேரத்திலே அந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு கொடுக்கப்பட்டது. சிலர் ஒரு விதமான தீர்மானம் எடுத்தோம், இன்னும் சிலர் வேறு விதமான தீர்மானம் எடுத்தோம். இப்போது இந்த மேய்ப்பர்களை பொறுத்தவரையிலே தீர்மானம் எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த சந்தர்ப்பம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த செய்தி மட்டுமல்ல, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்ற செய்தியும் கொடுக்கப்படுகிறது. இதை நம்பலாமா, நம்பக்கூடாதா? யார் இந்த தேவதூதர்கள்? அவர் எந்த ஆயத்தமும் இல்லை. எங்கே அந்த பிள்ளை இருக்கிறார்? இப்படி இது உண்மையாக நடந்திருக்குமா? இது உண்மையான செய்தி? இப்போது சமய நம்பிக்கையிலே இதை எல்லாவற்றையும் அனுஷ்டானம் செய்து பல காலம் போன பின்பு இப்படியான கேள்விகள் நமக்கு வருவது குறைவு. அப்படி வர வேண்டிய சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் முதல் இந்த செய்தி கொடுக்கப்படுகின்ற போது அந்த மேய்ப்பர்களுக்கு முன்னே ஒரு பெரிய கேள்வி கொடுக்கப்படுகிறது. இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதே விதமான முதல் சந்தித்தவர்கள் பலர். ஒருவேளை மரியாளும் யோசேப்பும். மரியாள் இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பமாக இருக்கிறார். அதை நம்புவதா வேண்டாமா? இதை பற்றி என்ன செய்யலாம் என்ற கேள்வியோடு யோசேப்பு, இயேசுவின் தந்தை, போராடி இருக்கலாம். ஒருவேளை இயேசுவின் தாய் மரியாள் போராடி இருக்கலாம். அல்லது இந்த முழு கதைகளையும் எடுத்து பார்த்தால் இயேசுவின் பிறப்பை கேள்விப்பட்டு சில சாஸ்திரிகள் தூர கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். இது உண்மையா பொய்யா என்று தெரியாதா? அந்த நேரத்திலும் அவர்களுக்கும் தீர்மானம் எடுக்கின்ற சூழல். மேய்ப்பர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், அல்லது அதற்கு முன்பு மரியாளும் யோசேப்பும் தீர்மானம் எடுக்க வேண்டும், சாஸ்திரிகள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அவர்கள் எல்லாருக்கும் முன்னே கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி அல்லது சவால் இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி அல்ல, அந்த செய்தியை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த அட்வென்ட் காலத்திலே இயேசுவின் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவது என்பது, இந்த இயேசுவின் வருகையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வருடமும் கேள்விப்படுகிறோம், கடந்த வருடமும் கேள்விப்பட்டிருப்போம், அதற்கு முதல் வருடத்திலும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டும்? மேய்ப்பர்கள் செய்தியை கேள்விப்பட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற மந்தைகளை அப்படியே விட்டு போக வேண்டுமா? மந்தைகளை கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு இடத்திலே விட்டு போக வேண்டுமா? அல்லது போக வேண்டாமா? அந்த தீர்மானம் நமக்கு முன்னே அந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கு முன்னே கொடுக்கப்படவில்லையா?
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி? நாங்கள் இந்த செய்தியை கேட்பதோடு மட்டும் நிறுத்தி இருந்தால் அந்த செய்தியினாலே வருகின்ற விளைவின் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற நிலைமை கிடைக்காமலே போயிருக்கும். இந்த சீஷர்களாக இயேசுவை பின்பற்றியவர்கள் மட்டுமல்ல, இந்த முதலில் இந்த செய்தியை கேட்டவர்கள் அது இயேசு பிறந்திருக்கிறார் என்ற இடத்திற்கு வந்து இயேசு என்பவர் பிறந்திருக்கிறார் என்று கண்டபோதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த கொடுக்கப்பட்ட செய்தியின் உண்மைத்தன்மை அவர்களுக்கு வெளியே வந்தது. அந்த உண்மைத்தன்மை வெளியே வர வேண்டுமென்றால் செய்தியை கேட்டுவிட்டு நான் ஒருவேளை தொலைக்காட்சியில் செய்தியை கேட்பேன், ஆலயத்திலே செய்தியை கேட்பேன், அல்லது நான் கணனியை போட்டு பார்க்கிற போது செய்தியை கேட்பேன். இப்படி பல்வேறு வகையிலே செய்தியை கேட்பதிலே அல்ல இங்கே கொடுக்கப்படுகின்ற அழுத்தம். இந்த செய்திக்கு நான் கொடுக்கின்ற மறுமொழி என்ன? அந்த மறுமொழி நான் கொடுக்கின்ற போதுதான் நான் இயேசுவை உண்மையாகவே என்னுடைய சொந்த கண்களினாலே காண்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த மெய்ப்பர்கள் இயேசுவின் செய்தியை கேட்டார்கள், ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இது உண்மையான செய்தியா இல்லையா, போக வேண்டுமா போகக்கூடாதா, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இறுதியிலே அவர்கள் தீர்மானத்தை எடுத்தார்கள். இந்த செய்தியின் உண்மை தன்மையை நான் அறிய வேண்டுமாக இருந்தால் நான் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மந்தைகளை ஆயத்தப்படுத்திவிட்டு நாங்கள் குறிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு போனால்தான் அந்த பிறந்திருக்கின்ற குழந்தை உண்மையா இல்லையா என்பதை கண்டு கொள்ள முடியும். அதே விதமான தீர்மானத்தை மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தார்கள். அதே விதமான தீர்மானத்தை சாஸ்திரிகளும் எடுத்தார்கள். இப்போது இந்த மெய்ப்பர்கள் இயேசுவை தேடி புறப்பட்டு வருகிறார்கள். இயேசு பிறந்திருக்கும் இடத்திலே அந்த குழந்தையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குகிறார்கள். கொடுக்கப்பட்ட செய்தியின் உண்மையை பெற்றவர்களாக தாங்கள் திரும்பி போகின்ற போது போகிறார்கள். இன்று இயேசுவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம். அட்வென்ட் காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. எமக்கும் அதே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் செய்தியை கேளுங்கள், கேட்ட பின்பு பிறந்திருக்கின்ற குழந்தையை வந்து பாருங்கள். வந்து பார்த்து உண்மையில் நடந்திருப்பது என்ன என்பதை மனதிலே புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.